வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசை திதியும் சேர்ந்து வரும் நாளில் நம்மளுக்கு வந்து அனுமார் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுமார் ஜெயந்தி வந்து நம்மளுடைய அனுமன் பிறந்த தின நாளை தான் அனுமார் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறோம். இந்த அனுமான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராமனுடைய தொண்டனாக பணியாற்றுகிறார். ராமனுக்குள்ள எல்லா அனுமான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து யாரை குறிப்பிடுவாங்கன்னா தென் இந்தியர்களை அனுமானுடைய சக்தியாக தான் நம்ம குறிப்பிடுவாங்க. தென் இந்தியர்களை அனுமானுடைய சக்தி வடிவம் அனுமானுடைய அம்சமாகவே குறிப்பிடுவோம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் நல்ல ஹெல்பிங் மைண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது தென்னிந்தியர்கள் தான் அதோடைய அனுமான் சக்தி பெற்றவர்கள் அப்படிங்கிறது தான். பாத்தீங்கன்னா இந்த அனுமாரை வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிக ரொம்ப வலிமை வாய்ந்தவர் அப்படிம்போம். ஏன்னா அவர் வந்து உடல் வலிமை, தைரியம் எல்லாமே அவருக்குரியது. ஏன் உடல் வலிமைக்கு அவ்வளவு வளம் பெற்றவராக நம்ம எடுத்துக்கிறோம்னா, பஞ்சபூதங்களையும் அவர் கைக்குள் இருப்பது போல் நம்மளுக்கு அர்த்தம். பஞ்சபூதங்களும் அவர் கைக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னா, வாயு புத்திரனாக இருக்கிறார். வாயு புத்திரனாக காற்று தத்துவத்தினுடைய மகனாக இருக்கிறார். அப்புறம் நெருப்பை விழுங்கியவர், அதாவது சூரிய பகவானை வாயில் வைத்து விளையாடியவர் அப்படிங்கலாம். அப்ப நெருப்பை கையாண்டவராக இருக்கிறார். நீரை வந்து நீரை கடந்து அப்படி போறாரு. எங்க நம்மளுடைய சீத்தையை காண்பதற்காக நீரே வந்து தன்னுள் அடக்கிட்டாரு. நீர் மேல் நம்மளுடைய பாறைகளை வைத்து பாலம் அமைத்து நீரை கையாண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலையை தூக்கி கொண்டு சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு மருத்துவத்தை கொடுத்தவர். இப்படி ஆஞ்சநேயர் வந்து பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய ஒரு தன்மையை உடையவராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பஞ்சபூதங்கள்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த பஞ்சபூதங்கள் இவருக்குள் இருப்பதினால் நம்மளுக்கு உடல் ஆரோக்கிய தன்மை எல்லாமே பவரா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமார் ஜெயந்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இத பாத்தீங்கன்னா அனுமார் வழிபாட்டுல வந்து மாலை சாற்றுதல், அதாவது வெற்றிலை மாலை சாட்டுதல், வடை மாலை சாட்டுதல், வெண்ணெய் சாட்டுதல், இதெல்லாம் முக்கிய பங்கான ஒரு நைவேத்தியமும் பங்குகள். அது வந்து நம்மளுக்கு அனுமாருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். எல்லாவற்றை விட மிக பிடித்தது என்னன்னா ஸ்ரீராம ஜெயம் ஒழிக்கும் இடங்களில் எல்லாத்திலுமே அவர் பேரை சொல்றோமோ இல்லையோ, ஸ்ரீராமஜெயம் சொன்னாலே அவர் வந்து அங்க உட்கார்ந்து ஒரு குரங்கு வடிவிலையோ இல்லாட்ட குரங்கனுடைய தோற்றத்திலேயோ எல்லாத்த ஒரு தென்னிந்தியர்கள் யாராச்சும் ஒருத்தர் தோற்றத்திலேயோ உங்களுக்கு கண்முன் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு சிறந்த நண்பனாக அவரை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிறந்த ஒரு நட்பு. அவர் வந்து அவரை நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்மளுக்கு அவ்வளவு உதவி செய்வார். அந்த அன்மாரை வந்து முழுமையா நம்பணும். நம்பிட்டீங்கன்னா என்னை இவ்வளவு நம்பினவங்களே நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பார். தன் இருதயத்தை கிழித்து ராமனையும் சீத்தையும் காமித்தவர் அல்லவா. அதனால் நம்ம அவருடைய இருதய கூட்டுக்குள் நம்ம உட்கார வைக்கிறதுக்கு முழு தகுதி யாருக்கு இருக்குன்னா, ஸ்ரீராமனும் சீத்தையும் வழிபாட பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ராமனும் சீத்தையும் வழிபாடு பண்றாங்க அத்தனை பேரையும் அவர் வந்து தன் இதய கூட்டுக்குள் வைத்திருப்பார். அதனால் உங்களை ரொம்ப மிக பாதுகாப்பில் வச்சிருப்பார் அப்படின்னு அர்த்தம். அதனால ஸ்ரீ ராம ஜெயந்தத்துடன் கூடிய ஹனுமார் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸ்ரீ ஹனுமாரை வந்து அந்த ஹனுமார் ஜெயந்தியில வந்து நீங்க என்னன்னா கண்டிப்பாக நீர் ஆகாரமான ஏதாச்சும் நைவேத்தியம் வைத்துதான் நீங்க வழிபாடணும். நீர்பானம் வந்து ரொம்ப அவருக்கு பிடித்த ஒரு விஷயம். ஏன்னா வடை மாலை அது ரொம்ப பிடிக்கும், வடை வைத்தல் ரொம்ப பிடிக்கும், பழங்கள் நிறைய வைக்கிறது பிடிக்கும், வெற்றிலை மாலைகள் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் விட நீராகாரமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நீராகாரத்தில் நம்மளுடைய ராமருடைய இதுவும் ரொம்ப முக்கியமானதாக இருப்பதினால் அவர் வந்து அந்த நீராகாரத்தை விரும்புவார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீராகாரத்தில் துளசி இலை போட்டு நம்ம எப்போதும் வழிபாடு பண்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கு அனுமார் போட்டோவை எடுத்து இந்த அனுமார் போட்டோவை வந்து நீங்க வரிசையாக அவர் வாளிலிருந்து புள்ளிகள் வைத்து, அதாவது பொட்டுகள் வைத்து வழிபாடு முறைகள்லாம் இருக்கு. நம்ம அந்த நாளா சின்ன வயசுல அது பண்ணி இருக்கிறேன். அனுமார் போட்டோல வந்து அனுமார் போட்டோ வீட்டுல கண்டிப்பாக வைக்கலாம். அனுமார் போட்டோ வைக்கிற இடத்துல நல்லா எப்படி நம்மளுடைய கணபதி இருந்தால் எவ்வளவு நல்லதோ அதே போல அனுமார் வந்து நம்ம வீட்டுல போட்டோவாக அந்த காலத்துல ரொம்ப வச்சிருந்தோம். அந்த போட்டோ வைக்கும் போது உங்களுக்கு நிறைய தடைகள் விலகும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் நடக்கல நினைக்கிறீங்களோ அனுமார் போட்டோ அந்த வால்ல வந்து புள்ளிகள் வச்சுக்கிட்டே வரணும். 48 நாளுக்கு அனுமார் வால்ல வந்து புள்ளிகள் வால் முடிகிற வரைக்கும் புள்ளிகள் இருக்கணும். அதனால நம்ம அனுமார் போட்டோ வாங்கும் போது வால் தெரியும் போட்டோவாக வாங்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். அனுமார் போட்டோ வெறும் முகம் மட்டும் தெரியக்கூடாது,
அதனுடைய வாள் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. அந்த வாளில் புள்ளிகள் வைத்து நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். அந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு சுமூகமாக முடியும். அப்படி என்ன காரியத்தை நினைத்து புள்ளி வைக்கீங்களோ அந்த காரியம் அந்த புள்ளி வைத்து முடியறதுக்குள்ள உங்களுக்கு அத புள்ளிங்கிறது என்னன்னா பொட்டு அப்படிம்பாங்க. பொட்டு வைத்து முடிப்பதற்குள் நீங்க அந்த காரியத்தை அடைந்து விடுவீர்கள். அதாவது குங்குமத்தை வரிசையா வைக்கணும். சந்தனத்தை வைத்து அது மேல் குங்குமம் வைக்கணும். வாள்ல சந்தனம் வைத்து அது மேல் குங்குமம் வைத்து அந்த வாள் முடிகிற வரைக்கும் அந்த குங்குமத்தை ஃபுல்லா நம்ம வச்சுட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் குளித்து உணவு உட்கொள்ளதுக்கு முன்ன கொட்டி அனுமார் ஜெயந்தி படிச்சுட்டு அதுக்கு ஸ்ரீராமஜெயம் 108 தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் வைத்து அந்த வாள்ல குங்குமம் வைத்து அவர் தொட்டு வணங்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 48 நாளுக்குள் நீங்க என்ன காரியம் நினைத்து இதை பண்ணினீங்களோ அந்த காரியம் முழுமையான வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க ரொம்ப டல்லா இருப்பாங்க. படிப்புகள் பிள்ளைகளுக்கு சரியான இது வராது. படிப்பை பத்தின ஒரு தாட் இல்லாமல் படிப்பை இடையில கட் ஆகுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க அல்லாட்டா மெமரி பவர் ரொம்ப அதாவது மனப்பாடம் பண்ற சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிற குழந்தைங்கள் இவங்கெல்லாம் ஹனுமார் ஜெயந்தியை வழிபாடு அனுமார் கோயிலுக்கு அடிக்கடி கூட்டிட்டு போறது, அனுமார் கோயில் வழிபாடு, காற்று தத்துவத்தை அதிகமாக இந்த காற்று எங்க அதிகமாக இருக்குதோ பிரபஞ்ச தொடர்புடன் எங்க இருக்குதோ அந்த இடத்துல இந்த குழந்தைங்களை ஸ்ரீராம ஜெயம் சொல்ல வைத்து நீங்க திரும்ப வீட்டுக்கு வழிபாடு பண்ண வச்சீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு மனப்பாடம் பண்ற சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கறத எடுக்கலாம். அதனால படிக்கிற குழந்தைக்கும் இது நம்மளுக்கு தடையை நீக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வாகனங்களில் ஹனுமாருடைய போட்டோஸ் ஒட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காற்றுக்குருவின் காற்றை கிழித்து எடுத்து போகக்கூடியது வாகனங்கள். அந்த வாகனத்தை சரியான திசையில் சரியாக நம்ம ஓட்டுவதற்கு இந்த காற்று மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கு. அதுக்கு நம்ம ஹனுமான் ஜெயந்தி ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால வாகன ஓட்டிகள் ஹனுமான் ஜெயந்தி வழிபாடுகள் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஹனுமான் ஜெயந்தி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி நம்ம வாகனங்களை ஹனுமாருடைய போட்ட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லாரி அந்த மாதிரி பெரிய பெரிய கனரக வாகனங்கள் பாத்தீங்கன்னா மலையை தூக்கிட்டு போற மாதிரி அப்படி பறந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியல. எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் அந்த ஹனுமான் எப்படி அந்த மலையை தூக்கி அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்குறாரோ அதே போல் அந்த லாரி அந்த கனரக வாகனங்களுக்குள்ள நெகட்டிவா ஃபுல்லா அவர் எடுத்து நம்மளுக்கு பாசிட்டிவா மாத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனால நம்ம லாரிகள் எல்லாம் இந்த ஹனுமான் மலையை தூக்குன சஞ்சீவி மலையை தூக்குற ஒரு ஸ்டில் வச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம லாரியில வைக்கலாம், நம்ம கார்ல வைக்கலாம். நம்மளுடைய நெகட்டிவானதை ஃபுல்லா அவரை அதாவது நெகட்டிவ் ஏன் சொல்றோம்னா இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது அங்க நிறைய நம்ம போற இடங்கள் காட்டுக்கருப்பு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத துர்சக்திகள் எல்லாமே இடையில நிற்கும். அதெல்லாம் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் நம்ம ஹனுமான். ஆனா ஹனுமானுக்கு கிட்ட எந்த துர்சக்தியும் நிக்காது. அதனால் நம்ம வீட்டுல கெட்ட சக்திகள் இருக்குதுன்னா ஹனுமார் ஜெயந்தி வழிபாடும் இடத்தில் கெட்ட சக்திகள் எதுவுமே தங்காது, அது ஓடிரும். அதனால ஹனுமார் வழிபாடு மிக 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 வீட்டுக்கும் அவசியம். நம்ம வெளியில போகும்போது ஹனுமாருடைய மந்திரங்கள் சொல்லிட்டு ஸ்ரீராமஜெயம் அப்படி சொல்லிக்கிட்டே நீங்க போகும்போது ஹனுமாரும் கூட உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பவர்ஃபுல்லான ஒரு சக்தியை கொடுப்பார். அதனால ஹனுமான் எங்கெல்லாம் இருப்பார் நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா லட்சுமி இருக்கும் இடம், மகாலட்சுமி குடியிருக்கும் இடத்தில் ஹனுமார் உட்கார்ந்திருப்பார். ஸ்ரீராமன் எங்க அதிகமாக இருக்கிறாரோ, ராமனுடைய வாசம் எங்க அதிகமாக இருக்குதோ அந்த இடத்தில் இருப்பார். ஒரு பெண் தன்னை எவ்வளவு பவித்திரமாக தன்னை ஆக்கி கொள்கிறாளோ, யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல், யார் குடும்பத்தையும் தவறாக யோசிக்காமல் ஒரு பெண் தன்னை உள்நோக்கி தன்னுடைய பெண்மையை எவ்வளவு நிலைநாட்டுகிறாளோ அந்த இடத்தில் ஹனுமான் இருப்பார். இந்த மாதிரி பெண்மை நிறைந்த இடத்திலும் தைரியமான ஒரு இடத்திலும் ஹனுமார் வாசம் செய்வார். அதனால நம்ம ஹனுமார் இந்த ஹனுமார் ஜெயந்தி நம்மளுக்கு மிக முக்கியமான பலம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஹனுமார் ஜெயந்தி. இந்த ஹனுமார் ஜெயந்தியை எல்லாருமே வழிபாடு பண்ணுங்க. கோயிலிலும் கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணணும். வெறும் வீட்டில் மட்டும் வழிபாடு பண்ணக்கூட கோயிலுக்கு போய் ஹனுமார் தரிசனம் பண்ணுங்க. உங்களால் முடிந்த வடையோ இல்லாட்டா வெற்றிலை மாலையோ எதாச்சும் ஒண்ணு போட்டுட்டு ஹனுமாரை வழிபடுங்க. ஒண்ணுமே இல்லைன்னா துளசி மாலையாவது வாங்கி போடுங்க. ஒண்ணுமே இல்லைங்களான்னு சொல்லக்கூடாது, துளசி மாலை அது அவ்வளவு பவித்திரமானது. அந்த மாலை கூட வாங்கி போடுங்க. ஆனால் ஏதாவது ஒண்ணு ஹனுமாருக்கு மாலையாக போடும்போது கேதுவுடைய தன்மை உங்களுக்கு தகர்க்கப்படும். கேதுங்கிறது மாலையை சார்பதாக இருக்கும். அந்த மாலையை ஹனுமாருக்கு கொடுக்கும் போது ஹனுமாரும் கேது அம்சத்துக்குரியவர். அதனால உங்களுடைய கேதுங்கிற தடையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஹனுமாருக்கு இருப்பதனால் உங்க மாலை அவருக்கு போய் சேரும் போது அந்த தடைகள் எல்லாம் நீங்கப்படும்.
அதனால அனுமார் ஜெயந்தியை மிக சிறப்பாக வழிபட்டு எல்லா தடைகளையும் நீங்கி சிறந்த வாழ்க்கை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.